வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷலான நிகழ்ச்சியை தொடங்கிடுவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 7. ஓப்பனிங்கே ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோமா? பிளாக் மாஸ் காத்தம் சிட்டி கலவர பூமியை மாத்ததுக்காக பொதுமக்கள் எல்லாருக்குமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன் டாலர்ஸ் கொடுக்கறதா சொல்லிட்டு அவன் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருப்பான். அதனால காத்தம்ல ஏழையா இருந்த மக்கள் கூட வேற வழியே இல்லாதனால அந்த பார்ட்டி அக்செப்ட் பண்ணி காத்தம் சிட்டி அவன் நினைச்ச மாதிரியே கலவர பூமியா மாத்துறாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல வர நம்ம மார்த்தாவும் ஜிம்மியும் தான் மாட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்ம பிளாக் மாஸ்கை எதிர்த்து நின்னவங்க. ஆல்சோ காத்தம் சிட்டியோட மேயரா நம்ம ஜிம்மியாவும் அவரோட டெபுட்டி மேயரா நம்ம மார்த்தாவும் தான் இருப்பாங்களே. அதனால அவங்க மேல மில்லியன் டாலர்ஸ் பவுண்டி கொண்டு விழுந்திருக்கும். சோ அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தங்களை கொன்னாலும் அவங்க டைரக்டா மில்லியனரா மாறிடுவாங்க. சோ அதனால அங்க மாஸ்க் போட்டிருந்த எல்லாருமே நம்ம ஜிம்மியன் மார்த்தாவை தான் டார்கெட் பண்ணிருப்பாங்க. அண்ட் பிளாக் மாஸ்கோட பார்ட்டி அக்செப்ட் பண்ணாத பொதுமக்களும் இந்த மாஸ்க் போட்டவங்களுக்கு ஒரு டார்கெட்டா தான் தெரிவாங்க. சோ காத்தம்ல இருக்கிற பொதுமக்களும் இதனால பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதாவது ஆக்சுவலா சொல்ல போனா பிளாக் மாஸ்க் பணத்தை காமிச்சு ஹியூமானிட்டியே மறைச்சிட்டான். அதனால காத்தம்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே அவங்களே தன்னை அழிச்சுக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கே தெரியாம. ஆனா பொதுமக்கள்ல சில பேர் ஏன் வாய்ப்பு கிடைச்சும் அவங்க அந்த பார்ட்டியை அக்செப்ட் பண்ணலனா நம்ம பேட்மேனோட அந்த சிக்னலால தான். ஏன்னா பிளாக் மாஸ் பேட்மேனுக்கு $200 மில்லியன் கொடுத்து அந்த பார்ட்டி அனிமல்ஸ் பண்ண போற அந்த கலவரத்தை தடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனா பேட்மேன் அந்த மொத்த $200 மில்லியன் எரிச்சிருப்பாருங்க. சோ இந்த இடத்துல நம்ம பேட்மேனோட சிக்னல் அந்த பார்ட்டி அனிமல்ஸ்க்கு ஒரு வார்னிங்கா இல்லாம பொதுமக்களுக்கு ஒரு ஹோப்பா இருந்துக்குது. அண்ட் இந்த சைடு நம்ம பேட்மேன் எடி சொன்ன மாதிரி பிளாக் மாஸ்கோட லோக்கல் சர்வரை கிராஷ் பண்ணதுக்காக அவனோட பிரைவேட் ஷிப்க்கு வந்திருப்பாரு. ஏன்னா அந்த மாஸ்க் போட்டு எல்லாருக்குமே டார்கெட்ஸை காட்டுறது இந்த லோக்கல் சர்வர் மூலமா தான். சோ அதனால தான் பேட்மேன் அந்த ஷிப்ல இருந்த எல்லாரையுமே வெளியில அனுப்பிட்டு அந்த சர்வர் இருக்கிற அந்த மொத்த ஷிப்பையுமே பிளாஸ்ட் பண்றாரு. அண்ட் பிளாஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த மாஸ்க் போட்டு இருந்த எல்லாருக்குமே சிஸ்டம் ஃபெயில்ட் ஆகிடுது. சோ அங்க நடந்த இந்த கலவரத்துல இருந்து பொதுமக்களும் அந்த காத்தம் சிட்டியுமே காப்பாற்றப்பட்டுருச்சு. ஆனா பேட்மேன் மொத்தமா கான்சியஸ் இழந்து அந்த கடலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முழுக அப்பதான் ஆல்ஃபர்ட் அந்த பேட் மொபைல் எடுத்துக்கிட்டு நம்ம பேட்மேன் வந்து காப்பாத்துறாரு. அண்ட் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பேட்மேன் ஆல்ஃபர்ட் ரெண்டு பேரோட பெஸ்ட் டுவோ ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதோட ரீகேப் முடியுது. இப்போ இஷ்யூ நம்பர் 7 தொடங்குவோமா? ஓப்பனிங்கே நம்மளுக்கு ஒரு சின்னதா ஒரு ப்ரோலாக் காட்டுறாங்க. இங்க ஒரு அப்பாவும் புள்ளையும் ரெயின் ஃபாரஸ்ட் சுத்தி பார்த்துக்கிட்டே ஒரு ஐஸ் நிறைஞ்ச இடத்தை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அப்பா கேட்டு அந்த ஐஸ்ல நிறைஞ்ச இடத்துக்கு உனக்கு போகிறதுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போயிடலாம்னு சொல்ல அதுக்கு அவரோட பையன் இன்னும் கொஞ்ச நேரமாச்சு நம்ம இங்க இருக்கலாமே, ஏன்னா இங்க நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு அகைன் அவங்க அப்பா பட் அந்த கிளேசியருக்குள்ள நீ இன்னும் நிறைய விஷயத்த பார்க்க போற. நான் கண்டிப்பா சொல்லுவேன் உன்னோட கண்ணை நீயே நம்ப மாட்ட. ஏன்னா இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டை விட அந்த ஐஸ் நிறைஞ்ச மவுண்டன்ல ஏகப்பட்ட விஷயத்தை நீ பார்க்க போற விக்டர். விக்டர் விக்டர் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம காட்டுறாங்க விக்டரோட கண்ணுல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் விக்டர் சொல்லும் போது சில பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த சின்ன பையன் மிஸ்டர் ஃப்ரீஸ் தான். தென் அப்படியே நம்ம காத்தமோட பிரசன்ட் டேக்கு தான் வரும். இங்க வேலன், ஹாசி, ஹார்வி, ஹெடி இவங்க 4 பேருமே அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ வேலன் அப்ப யார் ஸ்டார்ட் பண்ண போறது? ஹாசி, உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். சோ அதனால நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹாசி, இது நானா? கைஸ், நம்ம எல்லாருக்குமே அவனை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா ஹார்வி மட்டும் தான் அவன் கூட வாழ்க்கை ஃபுல்லா பேசிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹார்வி, சூப்பர் ஹாசி, சூப்பர் ஃபைன், நானே பண்றேன் அப்படின்னு ஹார்வி ஒரு வத்தி குச்சியை பத்த வச்சுக்கிட்டு நான் அவனை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த கேம் தான் ஞாபகம் வரும். அது ரொம்ப ஒரு பழைய விஷயம். நம்மள யாருமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம விளையாட அந்த கேம் நம்மள ஒருத்தர் அவங்களோட மேட்ச் பாக்ஸ் அந்த சைட் வாக்ல வைக்க அது யாரும் அவங்களோட வத்தி குச்சி தூக்கி போட்டு அந்த மேட்ச் பாக்ஸை கொளுத்துறாங்களோ அந்த மேட்ச் பாக்ஸோட ஓனர் அவங்க சொல்றதை செய்யணும். லைக் மேகசின் எடுத்துட சொல்லலாம், இல்ல ஒரு ஃபேக்கான ஐடியா வாங்க சொல்லலாம், இல்ல எம்ஐடிஸை கூட வாங்க சொல்லலாம். ஆனா அதுல அவன் தான் மாஸ்டரா இருப்பானே. ஏன்னா 90% ஆஃப் கேம்ல அவன் தான் ஜெயிப்பான். ஆல்சோ அவனோட வத்தி குச்சி டாஸ்க் பண்ணும்போது அவன் சிரிக்க வேற செய்வான். அண்ட் மேட்சஸ் பண்ணோட ஃபன்னியான விஷயம் என்ன தெரியுமா? அவன் எந்த விதமான டேராவே இருந்தாலும் அவன் தான் அந்த இடத்துல துணிச்சலா இறங்குவானே. அதான் அவன் அப்படின்னு நம்ம ஹார்வி சொல்ல அப்போ ஆசியும் வத்தி குச்சியை பத்த வச்சுக்கிட்டே நான் தான் சொன்னல அவன் கிரேசியான ஆளுன்னு. ஆனா அதை சொல்றதுக்கு ஹார்வி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல அப்போ வேலன் அவன் ரீசெண்டா எப்படி இருந்தா உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்க அதுக்கு எடி அவன் இப்பதான் பிளாக் கேட்ல வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல அதுக்கு அகைன் ஆசி, யா அவன் எப்பயுமே மேல வரதா பார்ப்பான் கீழே போற வரைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேட்ச் பாக்ஸை எடி கிட்ட கொடுத்துருப்பான். அப்போ வேலன் அப்போ கடைசியா யார் அவனை தான் பாத்தீங்க? நான் பார்த்தேன் ப்ரூஸ், நான் தான் அவனை கடைசியா பார்த்தேன் அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அங்க வந்திருப்பாங்க. ஆல்சோ அந்த பிளாஸ்ட் அப்புறம் ப்ரூஸ் கையில் அடிபட்டுக்குது போல, அதனால கட்டு போட்டு தாங்க வந்திருப்பான். தென் அப்படியே 1 வீக்குக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. இங்க ப்ரூஸ் அந்த எலியட் பிரிட்ஜில் நடந்து போயிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி வேலன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பேட்மேன் காம்பேக்ட் ஜேர்னல் ஏப்ரல் 19. இந்த சிட்டி ரொம்ப வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அண்ட் எப்பவுமே பார்க்குற ஸ்ட்ரீட்டும் புதுசாக தெரியுது. ஏன்னா லாஸ்ட் மந்த் நடந்த அந்த பிளாக் மாஸ் இன்சிடென்ட்டால மொத்த சிட்டியுமே மெட்டீரியல் லாக் கீழே வந்துக்குது. அதாவது பொதுமக்களை பேட்மேன் மாதிரியான பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக. அண்ட் மேல் நைட்டு 10 மணிக்கு மேலே யாரையும் வெளில வராமல் பிளாக் பண்ணியிருக்காரு. அண்ட் போலீஸும் சிட்டியில் எல்லா கார்னர்லையும் இருக்காங்க. ஈவன் வெதர் கூட ரொம்ப டேஞ்சராக தெரியுது, லைக் பனி புயல் அடிக்கிற மாதிரி. அண்ட் பெனி ஒருத்தன் ஒரு வர வரைக்கும் எந்த வேலையும் செய்வானு சொல்லியிருக்காரு. பட் இந்த இடத்துல எந்த வேலையுமே இல்லை. அண்ட் லூசஸ் சொன்னா சிட்டியில் இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் நிறுத்தப்பட்டிருக்குன்னு.
ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அத என்னால உணர முடியுது. ஆனா இது எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறும்ங்கிற மாரி எனக்கு தெரியல. ஆர்கம் த மேசிவ் பிளாக் சைட். அத தான் அவங்க காத்தமோட கடற்கரைக்கு பக்கத்திலேயே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அத ஒரு பிரைவேட் க்ரூ தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. அண்ட் அந்த கம்பெனி பேர கூட ஜேகேன்னு தான் சொல்றாங்க. நான் எப்படியாச்சும் அந்த க்ரூக்குள்ள போயே ஆகணும். அதனால தான் காலையில 5 மணிக்கெல்லாம் இந்த எலைட் பிரிட்ஜுக்கு வந்திருக்கேன். டு மீட் மேட்சஸ் மலான். அண்ட் ப்ரூஸ்க்கு எதுக்கு வேணா மேட்சஸ் வந்துடுறாங்க. அண்ட் ப்ரூஸ பார்த்து நம்ம மேட்சஸ், "ஏய் ப்ரூஸ் இது உண்மையில நீதானான்னு?" கேட்க, அகைன் பேக்ரவுண்ட்ல தான் ப்ரூஸ். லாஸ்ட் டைம் நான் கேட்கும்போது அவன் ஐடி ஸ்கேம்ஸ் பண்ணிட்டு இருந்ததா சொன்னான். அண்ட் ஹை அண்ட் பார்கோட், லேசர் என்கிரேவிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததா சொன்னான். அண்ட் நான் கேட்ட அந்த ஆர்கம்குள்ள போறதுக்கான பேப்பர் ஒர்க்கே எடுத்துட்டு வந்திருப்பான் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பத்தி நான் 2 வீக்ஸ் முன்னாடி அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அவனும் அதை பண்றேன்னு தான் சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா இன்னைக்காவது அது முக்கியமான விஷயம் சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தான். ஹே மேட்சஸ் எப்படி என் கூட நடந்து வா படி அப்படின்னு மேட்சஸ் ப்ரூஸை இழுத்துட்டு போறாங்க. அண்ட் ப்ரூஸ் நீ ஓகே தானே மேட்சஸ் அப்படின்னு கேட்க, அதுக்கு மேட்சஸ் வாட் நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். நீ கேட்ட பேப்பர் ஒர்க்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் நான் அதோட இன்னும் ஒரு நல்ல விஷயமும் பண்ணிருக்கேன் அப்படின்னு மேட்சஸ் சொல்ல, இல்ல நீ பண்ணிருக்க கூடாது. பட் நான் பண்ணிட்டேனே. லாஸ்ட் வீக்கா நான் அந்த க்ரூ கூட சேர்ந்து அந்த இடத்துல தான் இருந்தா நம்ம மேட்சஸ் சொல்ல, அதுக்கு ப்ரூஸ் ஏன் அப்படி ஒரு விஷயத்த பண்ண? உனக்கே தெரியல ப்ரூஸ் நான் அப்படிதான் பண்ணுவேன்ட்டு மேட்சஸ் சொல்றான். அதுக்கு அகைன் ப்ரூஸ் இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி கேம் இல்ல மேட்சஸ் அப்படின்னு நம்ம ப்ரூஸ் சொல்ல, அதுக்கு மேட்சஸ் ஓ இட்ஸ் ஃபைன் மேன். ஆக்சுவலா சொல்ல போனா ஃபைன்னு சொல்ல முடியல. ஏன்னா இந்த ஆர்க்கம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. ஆனா அவங்க ஆளுங்களையும் உள்ள இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் ரன்னிங் அப்படின்னு மேட்சஸ் சொல்ல, அதுக்கு ப்ரூஸ் என்ன சொல்ற? யா இட்ஸ் அலைவ். பட் லுக் மேன் நான் நாளைக்கே எப்படியாச்சும் மறுபடியும் உள்ள போயிட்டு இதோட நிறைய விஷயத்தை நான் கலெக்ட் பண்றேன். பட் இப்போதைக்கு நீ இதை எடுத்துக்கோ. அண்ட் என் மேல கோவப்படாத மேன் அப்படின்னு மேட்சஸ் சொல்றான். அதுக்கு ப்ரூஸ் உன் மேல கோவம் இல்ல. பட் இதை ஆக்சுவலா நான் தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு ப்ரூஸ் சொல்ல, அதுக்கு அகைன் மேட்சஸ் இங்க பாரு ப்ரூஸ் உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்க எல்லாருமே நான் மிஸ் பண்ண தெரியுமா? அண்ட் எனக்கு விருப்பமே இல்லாம நான் கண்டிப்பா இதை செஞ்சிருக்கவே மாட்டேன். ஆனா உண்மை என்னன்னா warn you for what for for matches அப்படின்னு நம்ம ப்ரூஸ் சொல்ல, இங்க நம்ம மேட்சஸோட உடம்புல இருந்து ரத்தமா வெளியில வருதுங்க. அண்ட் அவனோட ஃபேஸும் மொத்தமா மெல்ட் ஆகி மேட்சஸ் அந்த இடத்துல இறந்து போறாங்க. அண்ட் ப்ரூஸ்க்கும் அந்த இடத்துல என்ன பண்றதுனே தெரியாம மேட்சஸோட போனை மட்டும் எடுத்து அங்க இருந்து ஓடிடுறான். அண்ட் இதெல்லாம் கேட்டது நம்ம கிரைம் அலிகாங்க்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஹார்வி அப்ப அந்த போலீஸ் ரிப்போர்ட்ல அது எல்லாமே போய் அவனை யார் கொண்டு இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணது ஒரு பயாலஜிக்கல் வெப்பன். அண்ட் அவனோட போன்ஸ்ல சில லீட்ஸ் அண்ட் க்ளூஸ் இருந்தது. அதை யூஸ் பண்ணி இதை பண்ணவனை கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன். ஐ ப்ராமிஸ். அண்ட் இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு ப்ரூஸ் சொல்ல, இதை கேட்ட வேலன் அப்ப இதை பத்தி மட்டும் தான் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன? அண்ட் பின்னாடி இந்த ஹார்வியும் சீரியஸ்லி அண்ட் அப்படியே எடி ப்ரூஸ் நீ செத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தோம் படி. எங்களுக்கு தெரிஞ்சதா லாஸ்ட் நைட் நீ ஏதோ என்னோட பிளேன்ல இருந்து டைவ் பண்ண அண்ட் நீ நாஸ்பெரட்டல வர மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்த அப்படின்னு ஆஜி சொல்ல, இது எல்லாத்தையுமே கேட்ட ப்ரூஸ் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. பட் நான் இங்க போய் ஆகணும் அப்படின்னு ப்ரூஸ் அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா வேலன் இந்த இடத்துல ப்ரூஸை தடுத்து இல்ல நீ எங்கேயுமே போறது கிடையாது. நாங்க இந்த இடத்துல பேசிட்டு தான் இருக்கோம். அண்ட் நாங்க பேசிட்டு இருக்கிறது பேட்மேனை பத்தி தான் அப்படின்னு வேலன் சொல்ல, அங்க இருந்து அப்படியே கட் பண்ணி நம்ம பேட்மேன் கிட்ட தான் வரும். இங்க பேட்மேன் காத்தம் சிட்டிக்குள்ள பறந்துட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல மேட்சஸ் போன்ல இருந்து கண்டுபிடிச்ச அந்த லீட்ஸ் அண்ட் க்ளூஸ் பத்தி ப்ரூஸ் சொல்லிட்டு இருக்கான். பேட்மேன் காம்பேட் ஜர்னல் ஏப்ரல் 29. மேட்சஸோட ஃபோனில் ஆர்கம் பற்றிலாம் பெருசாக இல்லை. ஆனால் அதில் இருந்தது எல்லாமே பயங்கர மோசமான ஒன்று. அதை நான் பார்த்தேன் அந்த 4 செகண்ட் வீடியோவில். விண்டோஸே இல்லாமல் நூற்றுக்கணக்கான டைட்டேனியம் செல்ஸை நான் பார்த்தேன். அண்ட் பேக்ரவுண்டில் எனக்கு கேட்டது எல்லாமே யாரோ அழுகிற மாதிரியும் கெஞ்சலும் கதறல்கள் சத்தம் தான் எனக்கு கேட்டது. அண்ட் அந்த வீடியோட எண்ணில் நான் ஒரு லிஸ்ட்டையும் நோட் பண்ணேன். அது மேட்சஸ் ஏதாவது எழுதுனானே இல்லை கண்டுபிடிச்சானா எனக்கு தெரியல. பட் அதில் ஃபில் ஆயிருந்தது எல்லாமே நேம்ஸ் தான். லாங்ஸ்ட்ராம், ஐஸ்லி, ஸ்ட்ரேஞ்ச், ஃப்ரைஸ் இது எல்லாமே வேர்ல்டில் இருக்கிற டாக்டர்ஸோட நேம். ஸோ அவங்கள பற்றி தான் இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இந்த நம்ம பேட்மேன் சொன்ன கேரக்டரோட ஃபுல் நேம் என்னன்னு தெரியுமா? டாக்டர் கர்க் லாங்ஸ்டாம், அதாவது மேன் பேட். அண்ட் ஐஸ்லி சொல்லும்போது சில பேர் கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பாமலா ஐஸ்லி, அதாவது பாய்சன் லிவ். அண்ட் ஸ்ட்ரேஞ்ச்னு சொல்லும்போது சில பேருக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஞாபகம் வந்திருக்கலாம். ஆனா டிசிலயும் ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காரு, டாக்டர் ஆடம் ஸ்ட்ரேஞ்ச். அண்ட் ஃபைனலா விக்டர் ஃப்ரைஸ், அதாவது மிஸ்டர் ஃப்ரீஸ். சோ இந்த கேரக்டர்ஸ் ஆப்சல்யூட் யூனிவர்ஸ்ல வரதான் போறாங்க. அதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு அடித்தளத்தை போட்டாங்க. ஓகே அகைன் நம்ம ஸ்டோரிக்கே விடுவோம். இங்க பேட்மேன், பட் இதுல காத்தமோட கனெக்ஷன் இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், டாக்டர் விக்டர் ஃப்ரைஸ். கிரிப்டோடெக்கோட ஓனர் அண்ட் அவர் வீக்கோர்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அது இந்த மிட் டவுன்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியாச்சும் நாங்க போய் ஆகணும் அப்படின்னு பேட்மேனோட கேப்பை யூஸ் பண்ணி பறந்து போறாருங்க. பட் இந்த ஊர் அடங்கால ஸ்ட்ரீட்ஸ்லாம் ரொம்பவே ப்ரொடெக்டடா இருக்குது. ஸோ இந்த பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு ஏர் தான் ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸாக இருக்கும். அண்ட் போலீஸோட கிளிம் கிட்ட தான் என்னால் ஈஸியாக தப்பிக்க முடியும். அண்ட் இந்த பனிப்பொழிவு நிற்கிறதுக்கான சைனும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. பட் சடனாக அது நின்று நான் எக்ஸ்போஸ் ஆயிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பேட்மேனை பார்த்து ஜிசிபிடி ட்ரோன்ஸை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுலேருந்து நம்ம பேட்மேன் தப்பிச்சிட்டு இருக்கும் போதே லண்டன்ல இருக்கிற நம்ம ஆல்ஃபர்ட் கிட்ட இருந்து நம்ம பேட்மேனுக்கு ஒரு கால் வந்திருக்கும். ப்ரூஸ் இருக்கியா, என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்ல, அதுக்கு பேட்மேன் கேட்டு தான் இருக்கேன். உன்னோட கை எப்படி இருக்கு, அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்க தானே அப்படின்னு ஆல்ஃபர்ட் கேட்க, நீ என்ன கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு நம்ம பேட்மேன் சொல்லிக்கிட்டே நம்ம ஆல்ஃபர்ட் சொன்ன அந்த கையை யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரோன்ஸ் ஏம் பண்ணி ஃபயர் பண்ணிட்டு இருப்பாருங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு ஆல்ஃபர்ட் கேட்க, அதுக்கு பேட்மேன் அது அந்த பழைய ரேடியோ இன்ஃபர்மேஷன் பெனிவர்த் நீ கேஸ் விஷயமா கேட்டிருந்தல, அது பயாலஜிக்கல் வெப்பனும் கிடையாது ஒரு வைரஸும் கிடையாது, அது ஒரு பாக்டீரியா. பட் அதை பத்தின ரெக்கார்ட்ஸே இல்ல, இந்த இடத்துலயும் இல்ல WHO-லயும் இல்ல. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம ஆல்ஃபர்ட் WHO எதை மீன் பண்றாருன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் மென்ஷன் பண்றாரு. இந்த இடத்துல கண்டிப்பா எல்லாத்த பத்தின ரெக்கார்ட்ஸுமே இருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த பாக்டீரியா பத்தி ரெக்கார்ட்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான் ஆல்ஃபர்ட் மென்ஷன் பண்ணிக்கிறாரு. சோ ஒன்னு அந்த பாக்டீரியா ரொம்ப 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 பழைய பாக்டீரியாவா இருக்கணும், இல்ல புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு பாக்டீரியாவா இருக்கணும். அண்ட் அதனால தான் இந்த இடத்துல பேட்மேன் அப்ப அது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு
அப்படின்னு கேட்க அதுக்கு ஆல்ஃபர்ட் அதை பத்தி நமக்கு தெரியல, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க வந்துருவேன், அப்போ நம்ம அதை பத்தி பேச ஆரம்பிப்போம். அண்ட் அது வரைக்கும் எனக்காக உன்னால ஒரு 2 விஷயம் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் எனக்கு காது கேட்காம போறதுக்குள்ளே அந்த ரேடியோ ஆஃப் பண்ணு அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்ல, இங்க நம்ம பேட்மேன் அவரோட கேப்பை யூஸ் பண்ணி அந்த பிரிட்ஜ் கடியில தப்பிச்சு போலான்னு பார்த்துருப்பாரு. ஆனா அப்போ அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்த ஜிசிபிடி நம்ம பேட்மேனை பாத்துறாங்க. அதனால பேட்மேன் அவரோட கேப்பை யூஸ் பண்ணி எப்படியே அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாருங்க. அண்ட் அகைன் ஆல்ஃபர்ட் அந்த செகண்ட் நான் வர வரைக்கும் உன்னை நல்லா பாத்துக்கோ கேட் அப்படின்னு சொல்ல, இதுக்கு பேட்மேன் அவ்வளவுதானா, இத பத்தி நீங்க சொல்லணும்னு வச்சீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அகைன் ஆல்ஃபர்ட் எனக்கு நல்லாவே தெரியும் உன்கிட்ட ரேடியோவே கிடையாதுன்னு. அப்படி நம்ம ஆல்ஃபர்ட் நம்ம ப்ரூஸ் பேட்மேனை தான் சுத்திட்டு இருக்கானுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாருங்க. அதனால பேட்மேன் நான் இப்போ காலை கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆல்சோ டாக்டர் விக்டரோட வீகோர்ங்கிற அந்த கம்பெனி கிட்டே வந்துடுறாரு. பட் அப்படியே நமக்கு வந்து கட் பண்ணி ப்ரூஸ் கிட்ட தான் வரும். இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் இதுல இருந்து உங்களை கொஞ்சம் விளக்கியே தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாரையும் அப்படின்னு ப்ரூஸ் சொல்ல, அதுக்கு ஹார்வி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, இது எல்லாத்தையுமே நீ பேட்மேனுக்காக தான் பண்றியா? ஏன்னா என்னோட சேர்ந்து நீ எழுதுன, அப்படியே வேலன் அண்ட் என்னோட தான் நீ ட்ரெயின் பண்ண, அப்படியே ஆசி என்னோட ஸ்லம்ல சேர்ந்த, அண்ட் எடி என்னோட தான் நீ படிச்ச. ரொம்ப ஃபன்னியா இருக்கு ப்ரூஸ். அண்ட் இதை பார்த்தா எங்களையும் இதுக்குள்ள சேர்த்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அதாவது இந்த பேட்மேனோட போதும் நிறுத்துங்க, பாத்தீங்களா மேட்சஸ்க்கு என்ன நடந்துச்சுன்னு, அதை நான் மறுபடியும் நடக்க விட மாட்டேன். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேட்சஸ் ஏன் அப்படின்னு தானே வேலன் சொல்ல, அவனுக்கு பின்னாடி நம்ம ஆசி வேலன் அப்படின்னு சொல்லி தடுக்க தான் பார்ப்பான். ஆனா அந்த இடத்துல ஹார்வி வேலன் கரெக்டாக தான் சொல்றான், ஆசி இதை இந்த இடத்துல பேசி முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, அதுக்கு ப்ரூஸ் இல்ல இது நீங்க வழியில குறுக்க வராம இருக்க வேண்டிய நேரம் அப்படின்னு ப்ரூஸ் சொல்லிக்கிட்டே அவனோட ஃபிஸ்ட்டை டைட் பண்ணியிருப்பான். பட் அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி நம்ம வீக் ஒரு ஆஃபீஸ்க்கு தான் வரும். இங்க ப்ரூஸ் ஒரே ஒரு சூட் கேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்துடுறான். இந்த பில்டிங்கோட டாப்ல சர்வேலன்ஸ்க்காக வயர்டா ஹார்ட்லைன் அண்ட் ரிமோட்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பேட்மேனை பைப்ஸ்லேயே விட்டுட்டு யாருக்குமே தெரியாம தான் உள்ள வந்திருக்கேன். அந்த சிட்டியில் இருக்கிற இன்ஜினியர்ஸும் இங்கே செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர் தேவைப்படுதுன்னா அப்படி என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வியோடவே நம்ம ப்ரூஸ் அங்க இருந்த இடத்த செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க, அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. ஒருவேளை நீங்க அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, எஸ் அது எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த மேமத் யுக்கான சேர்ந்தது, அப்புறம் அந்த டைகர் சைபீரியாவை சேர்ந்தது, அண்ட் ஃபைனலா அந்த பீட்டில் சில்லுன்னு வந்தது. சோ எல்லாம் நீட்டா தான் இருக்குல்ல. ஆனா கஷ்டமான விஷயமே எங்களை பாத்துக்கிறதா, ஏன்னா இவ்வளவு பெரிய ஐஸ் உருக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா அது பிரச்சனை இல்ல தான் வந்து நிக்கும் அப்படின்னு விக்டர் சொல்ல, அதுக்கு ப்ரூஸ் சாரி நான் சிட்டில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ப்ரூஸ் அவனோட கார்டை கொடுத்திருப்பான். அண்ட் அகைன் விக்டர் பவர் தான் செக் பண்ணி வந்தீங்க, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தான் இந்த வீக்கோரோட டைரக்டர், வெல்கம் மிஸ்டர் பெனிவர்த் அப்படின்னு ப்ரூஸ் சொல்றான். சோ இந்த இடத்துல ப்ரூஸ் அவனோட பேரை பெனிவர்த்னு சேஞ்ச் பண்ணி தான் உள்ள வந்திருக்கானே. அண்ட் விக்டர் ப்ரூஸோட கார்டை செக் பண்ணிட்டு இருக்க, அவன் பேக்ரவுண்ட்ல ப்ரூஸ் அந்த ஐடி ரொம்ப கரெக்டாலாம் இருக்காது, பட் அதை அவன் சும்மா தான் பார்த்துட்டு இருக்கா நல்லாவே தெரியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த சைனும் இல்லை, அப்போ ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு ப்ரூஸ் சொல்ல, அதுக்கு விக்டர் ஓ தேங்க்யூ, நீங்க சுத்தி பார்க்கறதா இருந்தா கண்டிப்பா பார்க்கலாம், அண்ட் என்கிட்ட நீங்க எதாவது கேட்கணும்னு நினைச்சாலும் தாராளமா கேளுங்க, ஈவன் இது ஒரு மிட் நைட் டூரா கூட எடுத்துக்கலாம், ஏன்னா டாக்டர் ஃப்ரைஸும் அவரோட ஒய்ஃபும் ஏகப்பட்ட விலங்குகளை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு விக்டர் சொல்றான். அதுக்கு ப்ரூஸ் அவங்க இன்னுமா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க விக்டர் அண்ட் நோரா ஃப்ரைஸ் அப்படின்னு ப்ரூஸ் கேட்க, எஸ் நீ அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு விக்டர் அங்க இருந்து ஒரு பட்டனை கிளிக் பண்றான். அப்போ அங்க இருந்து ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் ஆக அங்க விக்டரோட அம்மாவும் அப்பாவும் ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க. அண்ட் அதை பார்த்த ப்ரூஸ்க்கு பயங்கரமான ஷாக். அப்போ விக்டர் நான் தான் அவங்களோட பையன் விக்டர் ஜூனியர். இதை பார்க்கும்போது ரொம்ப ஓவரா தெரியலாம், ஆனா இதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸோட இருக்கணும்னு. அண்ட் அவங்களோட நம்பிக்கையும் இதுதான் அப்படின்னு விக்டர் சொல்ல, அதுக்கு ப்ரூஸ் நான் இதை கேட்கலாமான்னு தெரியல, ஆனா அப்படி என்ன அவங்களோட நம்பிக்கையா இருந்தது, அந்த சிட்டில இருக்கிற ரெக்கார்ட்ஸ்ல வீக்கோர் பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லையே அப்படின்னு ப்ரூஸ் இந்த இடத்துல கேட்டிருப்பான். அதுக்கு விக்டர் என்னோட பேரண்ட்ஸ் இந்த ஐஸ்ல ஏதோ அற்புதமான விஷயம் இருக்கு நம்பினாங்க, ஏன்னா ஐஸ் தான் உலகத்தோட கருணை, ப்ளூ அண்ட் பியூரா இருக்கும், அதனாலதான் அவங்களோட ரிசர்ச்சை வீக்கோர்ல போட்டாங்க, ஏன்னா இறந்து போறதா இருக்கிறவங்க அவங்களுக்கான கியூர் கிடைக்கிற வரைக்கும் அவங்கள பாதுகாப்பா ஐஸ்ல வச்சிருக்க முடியும். அண்ட் ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட எல்லாருமே அவங்க முழிச்சுக்க போற அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, என்னோட பேரண்ட்ஸும் சேர்த்துதான் அப்படின்னு விக்டர் சொல்லியிருப்பான். அதுக்கு ப்ரூஸ் அந்த மாதிரி யாராவது உயிரோட வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்டர் எஸ் நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு ஒரு ரேர் டிஸார்டர் இருந்தது, அண்ட் என்னோட பேரண்ட்ஸும் இதை சரி பண்றதுக்கான கியூர் ஒரு நாள் கிடைக்கும்னு நினைச்சாங்க, பட் என்னை காப்பாத்துறதுக்கு போதுமான அளவு டைம் இல்லாம இருந்தது, சோ அப்ப அதுக்கு பதிலா என்ன இந்த ஐஸ் தான் காப்பாத்துச்சு அப்படின்னு விக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது இங்க அப்படியே பேரலா பிரசன்ட் டைமையும் காட்டுறாங்க. ப்ரூஸ் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்க, அப்போ வேலன் இப்போ நீ போயிடலாம் ப்ரூஸ், ஆனா நான் சொல்ல போறது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ கண்டிப்பா ஒரு நாள் சாவ அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் அகைன் நம்ம வீக்கோர் ஆஃபீஸ் தான் வரும். இங்க விக்டர் எஸ் அவங்க என்கிட்ட சொன்னாங்க இது எனக்கு காயப்படுத்தாதுன்னு, அண்ட் நான் கண்ணை திறக்கும் போது இந்த உலகம் ஒரு பெட்டரான பிளேஸா இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு விக்டர் சொல்லிட்டு இருக்க, நம்ம ப்ரூஸ் ஃபோக்கஸ் ப்ரூஸ் அவன் என்ன பேசிட்டு தான் இருக்கான். சோ இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு தேவையானது எதாவது கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு ப்ரூஸ் தனக்குள்ளே சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு எதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு இருப்பான். அப்போ அகைன் விக்டர் பட் அந்த ஐஸ் ஓ அது அவங்க நினைச்ச மாதிரியான ஒண்ணு கிடையாது அப்படின்னு விக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறான். பட் இந்த இடத்துல ப்ரூஸ் மேட்சஸ்க்கு என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்ஷியன்ட் மைக்ரோ ஆர்கானிசம் பிரிவென்டட் மேபி மேட்சஸை கொண்ட பாக்டீரியா எங்க இருந்து வந்துச்சுங்கிறது நம்ம கேள்வி இல்ல, எப்போது நடந்துச்சுங்கிறதா கேள்வி அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அந்த இடத்துல ரியலைஸ் ஆக, நம்ம ப்ரூஸ்க்கு பின்னாடி விக்டர் நான் அந்த இடத்துல எல்லாத்தையுமே உணர்ந்தேன், எல்லா நொடிகளையும் எல்லா வழிகளையும், அண்ட் இந்த ஐஸ்லயும் கருணை இல்ல வெறும் கோவமும் வெறுப்புகளும் தான் இருக்கு, ஜஸ்ட் லைக் மீ த ஐஸ் பிரெத் மான்ஸ்டர் மிஸ்டர் பெனிவர்த் அப்படின்னு விக்டர் இந்த இடத்துல மிஸ்டர் ஃப்ரீஸா மாறி இருப்பான். அண்ட் இப்ப
ஐஸ் நிறைஞ்ச இடத்துக்கு நம்ம போவோமா அப்படின்னு மிஸ்டர் ஃப்ரீஸ் நம்ம ப்ரூஸோட முகத்தை தொட்டதுக்கே அவன் முகம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. பட் அப்படியே இந்த இடத்துல டு பி கண்டினியூ போட்டு முடிக்கிறாங்க. தக்காளி வேற லெவல்ல முடிச்சிட்டானுங்களா. ஏன்னா அடுத்த இஷ்யூ என்ன நடக்க போகுதுங்கிறத ஒரு பயத்தோடவே யோசிக்க வச்சிட்டானுங்க. ஆனா நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். ஆக்சுவலா சொல்ல போனா நான் இஷ்யூ நம்பர் 80 இந்த வீடியோல கவர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் அதை பார்க்க போயிட்டேன். அதனால தான் கவர் பண்ண முடியாம போயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. முக்கியமா ப்ரோ உங்களுக்காக தான் சொல்றேன். பட் ஆல்மோஸ்ட் நான் இஷ்யூ நம்பர் 8 இந்த வீடியோல அப்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். பட் கொஞ்சம் கவர் பண்ண முடியாம போனதுனால மிஸ் ஆயிடுச்சுங்க. பட் அதை நம்ம அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ்ல பார்ப்போம். இல்லைனா அதுக்கு முன்னாடியே கூட நான் அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.